அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். பொதுவாகவே நம்ம கோவமாக இருக்கும்போது குழந்தைகளையோ மற்றவங்களையோ சனியனேன்னு திட்டிடுவோம். ஆனால் அந்த மாதிரி யாரையுமே சொல்லக்கூடாது. அந்த மாதிரி திட்டும்போது யார் திட்டுறாங்களோ அவர் தன்னை கேலி செய்ததா நினச்சி சனீஸ்வர பகவான் அவர் மீது தன்னோட முழு பார்வையையும் செலுத்தி விடுவார் அப்படிங்கிறது ஐதீகம். இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். சனியனேன்னு திட்டக்கூடாது, அது ஆபத்தான சொல்லும் கூட. சனீஸ்வரனை மந்தமான கடவுள் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அவருக்கு மாந்தன் அப்படிங்கிற பேரும் இருக்குது. மேலும் சனி கிரகம் மற்ற எல்லா கிரகங்களை விட மெதுவாகத்தான் சூரியனை சுற்றி வருது அப்படிங்கிறது அறிவியல் ரீதியாகவும் சொல்லப்படுது. அவ்வாறு வரும்போது சனி ஒருவரது எண்ணம், சொல், செயல் என்ற 3 விதத்திலையும் ஆக்கிரமிப்பார். ஒருவரோட எண்ணத்தில் சனியன் வந்துட்டா அவரது வார்த்தைகளிலும் அதனோட பிரதிபலிப்பு கண்டிப்பாக இருக்கும். அந்த வகையில் சனியனே அப்படிங்கிற சொல் மிகவும் ஆபத்தானது. ஒருவரது நாவில் இருந்து அந்த வார்த்தை வந்துட்டா சனி அவரது செயல்களையும் வந்துடுவார். இதனால் அந்த நபர் எண்ணிலடங்கா சோதனைகளை தன்னோட வாழ்வில் சந்திக்க நேரிடும். அதனால் சனியனேன்னு யாரையும் திட்டிட வேண்டாம். கோபத்தில் சனியனேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு பயனில்லை. சனியன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்தபடியாக சொல்லக்கூடாத மேலும் 2 வார்த்தைகளும் இருக்குது. அவை மூதேவி. இது லக்ஷ்மியோட சகோதரியை குறிக்குது. சொல்பவரையும் பாதிக்கும், சொன்னவரையும் அதிகம் பாதிக்கும். பின்பு மூதேவி நிரந்தரமாக நம்மக்கிட்டேயே குடியேறி விடுவா. அதுக்கப்புறம் பிரம்மகத்தி அப்படிங்கிற வார்த்தை. இந்த வார்த்தையை பிராமண வீடுகளில் திட்டுவதற்கு அதிகமாக பயன்படுத்துவாங்க. இந்த வார்த்தையை சொல்கிறதுனால பிரம்மகத்தி தோஷமே ஏற்பட்டுரும். அதனால் இந்த வார்த்தைகளை எல்லாம் உபயோகிக்காமல் இருக்கிறது நமக்கு நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இது போன்ற ஆன்மீக விஷயங்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.